சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபங்க்ஷன்லாம் போகும்போது அங்கே பிரியாணி சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆஸ் இட் இஸ் நம்ம வீட்டில் அப்படியே செஞ்சாலும் ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு குறையிற மாதிரி இருக்குங்க. அந்த டேஸ்ட்டுக்காக தான் இந்த சீக்ரெட் மசாலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். அது கூட வெயிட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். கொத்தமல்லி, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிராம். நான் நாட்டு கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன். இது வாங்கி க்ளீன் பண்ணிக்கோங்க ஒன் டைம். அடுத்து இது பட்டை. நான் நாட்டு பட்டை வந்து ஒரு 10 கிராமும் சுருள் பட்டை ஒரு 10 கிராமுங்க. இந்த பட்டை போட்டிங்கன்னா மாவு வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இது வந்து விலை கொஞ்சம் கூட தாங்க சுருள் பட்டை. இது மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கிராம். இது சாய் ஜீரா, இது சீரகத்தோட ஒரு வெரைட்டி. இது பிரியாணி மசாலா கூட சேர்த்திங்கன்னா இது மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிராம். சோம்பு, இதோட வெயிட்டு 25 கிராம். லவங்கம் 10 கிராம். அன்னாச்சிப்பூ 5 கிராம். கசகசா 5 கிராம். கருப்பு ஏலக்காய் இது ஒரு 5 கிராம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில். சீரகம் இது ஒரு 15 கிராம். ஜாதி பத்திரி இது ஒரு 5 கிராம். இது நிறைய சேர்த்துக்க கூடாதுங்க, இது வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்குங்க. இதில் மிளகு 25 கிராம். மராட்டி மொக்கு இது ஒரு 5 கிராம். மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு 8 பீஸ் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 10 கிராம். ஏலக்காயில் 2 குவாலிட்டி இருக்குங்க. இது ஃபஸ்ட் குவாலிட்டி, பார்க்க கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். உள்ள விதை பார்த்தீங்கன்னா 9-10 விதை இருக்குங்க. செகண்ட் குவாலிட்டி பார்க்க சின்னதாக இருக்கும், உள்ள விதை பார்த்தீங்கன்னா 4-5 விதை தாங்க இருக்கும். நீங்கள் இந்த பிரியாணி மசாலாவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியே வாங்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும் அந்த பிரியாணி மசாலா. பிரியாணி இலை 2 கிராம். மீடியம் சைஸில் இது மாதிரி 9 பீஸ் எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் 2 பீஸ். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8 கிராம். ஒவ்வொரு ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா 5 கிராம் 6 கிராம் வருங்க. மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் ஒன் டைம் காமிச்சிடுறேன். பட்டை 20 கிராம். சாய் ஜீரா 15 கிராம். சோம்பு 25 கிராம். கொத்தமல்லி 50 கிராம். லவங்கம் 10 கிராம். அன்னாச்சிப்பூ 5. ஜாதி பத்திரி 5 கிராம். கல்பாசி 5 கிராம். ஏலக்காய் 10 கிராம். ஜாதிக்காய் 2. பிரியாணி இலை 2 கிராம். மராட்டி மொக்கு 5 கிராம். கருப்பு ஏலக்காய் 5 கிராம். மிளகு 25 கிராம். இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. லைட்டாக சூடானா போதும். இது வறுத்து எடுக்கிற வரைக்கும் அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மிலே இருக்கட்டும். பட்டை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன், நான் உடச்சி வச்சுருக்கேன். அன்னாச்சிப்பூ இதையும் சேர்த்துக்கிறேன். மராட்டி மொக்கு இதுவும் சேர்த்துக்கோங்க. கருப்பு ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தனியா. இப்போ இது எல்லாமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. சூடான மட்டும் போதுங்க. பக்கத்திலே இருந்து கைவிடாத கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு வறுபட்டு வரும். இது லைட்டாக சூடான மட்டும் போதுங்க. நீங்கள் அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா இந்த மசாலாவில் கசப்பு தன்மை ஏறிடுங்க. நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. மசாலா அரைக்கிறதுல 2 ஸ்டெப் இருக்குங்க. இது மாதிரி வறுத்து அரைக்கிறது ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு அரைக்கிறது செகண்ட் ஸ்டெப்புங்க. அதுவும் நல்லா வாசமாக தாங்க இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். மீதி இருக்க ஸ்பைசஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். சாய் ஜீரா, சோம்பு,
கசகசா, ஏலக்காய், சீரகம், ஜாதிபத்திரி, மிளகு, கல்பாசி. இந்த பொருள்லாம் சேர்க்கும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஏன்னா எனக்கு சில்வர் பாத்திரன்றதுனால உடனே சூடு ஏறிடுதுங்க. அதனால் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஆன் பண்ணி லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதுங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் சீக்கிரமாக வறுபட்டுடும். ஒரு 5 வாட்டி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். கிட்டத்தட்ட 15 பொருள் சேர்த்துருக்கேங்க. தேவைப்பட்டால் ரோஸ் இதழ் சேர்த்துக்கோங்க. அது போட்டிங்கன்னா தனி ஃப்ளேவராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மசாலா அரைச்சி காற்று போகாத ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, கையை வைக்காதீங்க. இந்த மசாலா 1 இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துக்கிட்ட பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வெயிட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆசிடிஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கூட குறைய போட்டிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவராக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாம் கையில் எடுத்து நுணுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணுங்க. இதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கும்போது இது மாதிரி விட்டு விட்டு அரைங்க. இந்த மசாலாவில் சூடு ஏறக்கூடாது. உங்களுக்காக நம்ம அரைச்ச மசாலா எவ்வளோ கிராம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் வெயிட் மிஷினில் ஒரு பவுல் வச்சு 0 பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். டோட்டல் பார்த்திங்கன்னா வெயிட்டு 200 கிராம் இருக்குங்க. மசாலா அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் நான் கையில் வச்சுருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் கரெக்டான பவுடர். நான் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன பாக்ஸ் இருக்கும் காற்று போகாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறால் பிரியாணி, காளான் பிரியாணி, வெஜ் பிரியாணி, எந்த பிரியாணி ஆனாலும் இந்த மசாலா தாங்க. நீங்கள் வறுவல்லாம் செஞ்சிங்கன்னா இதை லைட்டாக தூவி விடுங்க. இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ மசாலா சேர்க்கணும்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ கோபுரமாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுதான் 1 கிலோக்கான பிரியாணி மசாலா. ஒரு ஸ்பூனோட மசாலா வெயிட்டு பார்த்திங்கன்னா 10 கிராம் இருக்குங்க. 1 கிலோவுக்கு 10 கிராம் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி செஞ்ச மசாலா பார்த்திங்கன்னா 200 கிராம். அப்போ 20 கிலோக்கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. குருமா குழம்புக்கெலாம் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வறுவலுக்கெலாம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஃப்ளேவரில் ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.